பெட்டர் மீ பிஃபோர் 2026 சேலஞ்ச் டே 3 ஆஃப் 60 டேஸ். ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் விமன் வேர்ல்ட் கப் அவங்க வின் பண்ணப்ப அது ஏனோ தெரியல, நானே அந்த டீம்ல இருந்து வின் பண்ண மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங்கு. நாட் ஓன்லி ஃபார் இந்தியா, பட் தட் இஸ் அ விமன் வேர்ல்ட் கப். வை? பிகாஸ் எனக்கு காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது எல்லாருக்கும் இருக்க மாதிரி கனவு இருந்தது, ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு விஷயம் நேற்று எடுத்தது. ஒன்று, பொண்ணு பேண்ட் செட் எல்லாம் போட்டு விளையாட போகணுமான்னு கேட்டாங்க. செகண்ட், மிடில் கிளாஸ் விளையாட போறேன் அது இதுன்னு படிப்பை விட்டுறாத, படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டாங்க. அந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொரு கேர்ளும் இது மாதிரியான அப்டக்கல்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இது மாதிரியான எல்லா ஸ்டீரியோ டைப்பையும் உடைச்சு இன்னைக்கு வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வின் பண்ணது ஜஸ்ட் வேர்ல்ட் கப் மட்டும் கிடையாது. அவங்க வின் பண்ணியிருக்கிறது இன்னொரு அப்கமிங் கேர்ள்ஸ் ஜென்ரேஷனுக்கு ஒரு பாத் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னமுமே என் மைண்ட்ல வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து போகவே இல்லை. அதனால தான் அதை காம்பன்சேட் பண்ண அப்பப்போ மாரத்தான் போகிறது, டெக்கத்லான் விசிட் பண்ணுறது, அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஃபேமிலியோட ஏதாவது வந்து வீட்டில் விளையாடிட்டே இருக்கிறது. அது ஷெட்டிலாக இருக்கட்டும், கேரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது விளையாடிட்டே இருக்கிறது. அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து என் ஃபேமிலியில் இருந்துகிட்டே இருக்கணும்னு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு நிறைய கொடுக்குறது. நிறைய டைம் வந்து கிரவுண்டில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வேஸ்ட்டானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸ்போர்ட்ஸ் எனக்கு கோ கெட்டர் ஆட்டிடியூட் கொடுத்துருக்கு, நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் கொடுத்துருக்கு, டிசிப்ளினாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்க கற்றுக் கொடுத்துருக்கு. ரியலி ஃபீலிங் மிஸ்ஸிங் மை ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்.